இவ்ளோ கோவமா குஷி? இது உங்களுக்கு கோவமா தெரியுதா? இல்ல, இது கோவம் இல்ல, இதுக்கு பேரு வெறுப்பு. அந்த அளவுக்கு நான் உங்களை வெறுக்கிறேன். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களை பார்த்தாலே எனக்கு மூச்சு வர மாட்டேங்குது. ரொம்ப வெறுப்பா இருக்கு. அப்பா டெல்லிக்கு வரணும்னு சொன்னதுல இருந்து நான் அதை தடுத்துட்டு இருந்தேன். உங்க வீட்டை காமிச்ச அந்த புரோக்கர் மேல எனக்கு அவ்வளவு கோபம். எவ்வளவு வெறுப்பு தெரியுமா? உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செத்திருக்க கூடாதுன்னு தோணுது. I hate you, I hate you, I hate you. எதுக்கு எங்களோட லைஃப்குள்ள வந்தீங்க? ஒரு முறை எங்க லைஃப் அழிச்சது பத்தாதா இன்னொரு முறை வந்திருக்கீங்களா? போயிடுங்க இங்க இருந்து. I am zero interested in you. கேக்குதா உங்களுக்கு? ஜீரோ. இது குஷியோட குரலாச்சு. இந்த குரல் வெளியே இருந்து கேக்குது. ஆனா குஷி வெளியே யார்கிட்ட பேசுறா? போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஏன் எல்லா குழந்தைகளும் அம்மா தான் தேடுவீங்களா? அப்பாக்கு வேலையே கிடையாதா? அப்பனோட மதிப்பெண்ண நான் காட்டுறேன். ஐயோ, இது என்ன பிரமாதமா இருக்கு. பியூட்டிஃபுல். ஏய் ப்ரோ, இரு ப்ரோ. என்ன அவசரம்? வெயிட் பண்ண. அம்மா எங்க? மகனே, அப்பா கிட்ட ஓடியா. மம்மியா? காணுமா? எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா அப்பாவுக்கு தெரியுமே அம்மா எங்க போனாங்கன்னு. நான் போய் அவங்களை கையை பிடிச்சு கூட்டு வரேன். வெளியில தான் இருக்காங்க. நீ இங்க வா. இங்கேயே நிக்கணும், புரியுதா? இங்க இருந்து நகரக்கூடாது. இப்படியே நிக்கிறியா? இப்படி திரும்பி நில்லு. யா. அண்ட் அம்மாவோட கைய எப்பவுமே அப்பா கையில மட்டும்தான் கொடுக்கணும். சரியா? நான் சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறேன். சீட்டிங் பண்ணக்கூடாது. இங்கதான் நிக்கணும். அந்த பக்கம் பாரு. வெரி குட். மானஸ், நான் என்னமோ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திக்கும் போது உன் மூலமா என் வருத்தம், வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் போக்கிப்பன்னு நினைச்சேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னோட வலி, வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து நான் வாங்கிப்பன்னு நினைச்சேன். அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் உன் முன்னாடி நான் நிக்கிற நிலைமை நிச்சயமா வரும். அன்னைக்கு என் மேல நீ கோவமா இருப்பன்னு தெரியும். ஆனா நீ இந்த அளவுக்கு மாறி போயிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்ளோ கடுமையாவா இருப்ப நீ? கோவப்படுற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா நீ என்ன அடியோட வெறுக்கவே ஆரம்பிச்சிட்ட. உன்னோட ராமா மேல வெறுப்பா குஷி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
என்ன இந்த மாதிரி யார் ஆக்கினாங்க? யார் என்ன இப்படி மாத்துனாங்க? இவ்ளோ பிட்ஹெரிட்டன், இவ்ளோ இன்சென்சிட்டிவ். நீங்கதான். நீங்க என்னோட லைஃப்ல இல்லாதப்போ, தாய் இல்லாதப்போ நான் சேட்டை பண்ணிட்டு நான் என்னோட லைஃப்ல ஜாலியா இருந்தேன். நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். நான் பிடிச்சதெல்லாம் செஞ்சு எல்லாரையும் செய்யவும் வச்சேன். யாரையும் ரெஸ்பெக்ட் பண்றவோ அன்பு செலுத்துறதோ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்ன பண்ற நீ? சொல்றல நிறுத்து. வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? இல்லனா மொத்தமா கொன்னுடுங்க. அப்புறம் நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. அந்த பழைய குஷியை நீங்க மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நீங்க முதல்ல என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டீங்க. ராதா, இனிமே நீ ஏன் ரூம்ல இருந்துக்கோ. ஏன்னா இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் மேல அன்பு காட்டினீங்க. அப்புறம் என் கம்பெனியன் ஆனீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தாய்ப்பாசம்னா என்னன்னு நீங்க காட்டினீங்க. அப்புறம் எனக்கு அம்மாவாயிட்டீங்க. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுப்பா. ஆனா உன்னோட பாசம் எனக்குள்ள இருக்க அம்மாவை பெத்தெடுத்திருக்கு. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க பாசம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா எனக்கு தான் அம்மாவே கிடையாது. எனக்கு எப்படி பாசம்லாம் தெரியும்? யூனோ, லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னும் போது அதோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா யாராவது வலுக்கட்டாயமா வந்து அந்த பொருளை நம்ம கிட்ட கொடுத்து அதை பழக்க பண்ணிட்டு அது இல்லாம வாழ முடியாது அப்படின்னு நிலைமையை ஏற்படுத்தி அப்புறம் சடன்லி ஒரு நாள் அந்த பொருளை பறிச்சுட்டு போயிட்டா அந்த வலி தாங்கவே முடியாது. மனசு உடைஞ்சு போயிடும், மூச்சு நின்னு போயிடும். லைஃபே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தோண ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இருந்து என் லைஃப்ல அம்மாவே கிடையாது. எனக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு முதல்ல இருந்தே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு அம்மா பாசத்தை தந்தீங்க. பெரிய பெரிய வார்த்தைகள், பெரிய பெரிய ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க. உங்க பாசத்தை எனக்கு ஒரு பழக்கமா மாத்திட்டீங்க. அந்த பாசத்தால உங்களை ராதாவா இருந்து ராமாவா மாத்தினேன். காலையில, சாயந்தரம், ராத்திரி, பகல்னு எப்பவும் உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன். நான் என்ன போட்டுக்கணும், என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் எல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. நானும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பொண்ணா மாறிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஓய் ஓய் குட்டி பையா, ஓய் ஒன்னும் ஆகல. மானஸ் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. எதுக்கு அழற? நீ ஸ்ட்ராங் தானே? எல்லாரும் விடவும் ஸ்ட்ராங். மானஸ், வண்டர்ஃபுல். பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் அதிகமாக தான் ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கான்.
எனக்கும் என் பொண்டாட்டுக்கு நடுவுல ஓடினாரு, இப்ப எனக்கும் என் கோவத்துக்கும் நடுவுல வராரு. யுவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அவன் உன் பையன் தானே, போய் என்னன்னு பாரு. யா, அவ என் பையன் இல்ல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அடிபட்டுருச்சா? என்னன்னு கேளு. மனஸ், மனஸ் என்ன இங்க பாரு, அப்பா வந்துட்டு. சரி 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 போதும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இது சின்ன விஷயம்டா. எனக்கு அம்மா கிட்ட போகணும். சரி சரி. அம்மா, ராதிகா, நான் உன்னை அப்படி வேணும்னே விட்டுட்டு போகல குஷி. உனக்கு என் மேல பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும், ஏன் இன்னைக்கும் இருக்குன்னு தெரியும். ஆனா நீ நம்பினாலும் இல்லைனாலும் உன்னை விட்டுட்டு போனதுதான் என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப கடினமான டெசிஷனா இருந்தது. நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன் குஷி? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, என்னால எதுவுமே பண்ணவே முடியல. நான் போக வேண்டியது ஆயிடுச்சு. உங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தது அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை விட்டுட்டு போனதுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். ஒரு நாள் திடீர்னு எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் எப்போ? அவங்களே சொல்லுவாங்களே, ஒரு அம்மா தன் குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் இந்த வீட்டை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன் குஷி. நீங்க சொன்னது எல்லாமே போய். நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. I'm sorry. உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. நீங்க எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் அப்பாக்கும் எவ்வளவு பெயினா இருந்தது, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியாது. அந்த பெரிய வீடு வெறிச்சோடி போச்சு தெரியுமா? தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கீதையோட ஸ்லோகம் சொல்லியே தரல. ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு யாருமே கேட்கல. ராத்திரி தூங்கும் போது எனக்கு யாருமே கதையெல்லாம் சொல்லவே இல்லை. அப்பாவும் அத்தையும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா எனக்கு நீங்க தானே தேவைப்பட்டீங்க, என்னோட அம்மா தேவைப்பட்டாங்க. ஆனா நீங்க எங்க இருந்தீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குஷி, மூவ் ஆன். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆன் ஆயிட்டீங்க. 7 வருஷத்துல எவ்வளவு முன்னேறிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட உங்க பையன் இருக்கான், உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலியே இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? எங்க அப்பா கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எங்க ஃபேமிலிய பாத்தீங்களா? அப்பா ஸ்மைல் பண்ணி பாத்தீங்களா? நான் சிரிச்சு பாத்திருக்கீங்களா? எல்லாமே போய், எல்லாமே ஃபேக் தான். நாங்க சந்தோஷமா இல்ல. நாங்க மத்தவங்களுக்காக சிரிச்சிட்டு இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சேடா இருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவுலாம் நடந்துச்சு. தாத்தா இறந்துட்டாரு, பாட்டி பேரலைஸ் ஆயிட்டாங்க. நாங்க அந்த வீட்டை விட்டே வந்துட்டோம். அப்புறம் ஷாலினிய பாத்திருக்கீங்களா? கீர்த்தி அத்தை அஜித் மாமாவுக்கு பிறந்த பொண்ணு. ரொம்ப தொலை பண்ணுவா, யாருக்குமே அடங்க மாட்டா. நான் அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா அப்பெல்லாம் நீங்க என் கூட இருந்திருந்தா அவளுக்கு புரிய வச்சிருப்பீங்க. நான் எவ்வளவோ ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் இல்லையே, நீங்க என் கூடவே இல்லை, நீங்க தான் இல்லவே இல்லையே. என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. எப்படி இருந்திருப்பீங்க? குஷி ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு. உன்னை விட்டுட்டு போறத பத்தி நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல எப்பவுமே நான் அப்படி நினைக்கவும் இல்ல. அன்னைக்கு மௌனையா அப்படி போதும். அப்பாவோட பேரு உங்க வாயால சொல்லாதீங்க.
ஒத்துக்கிறேன், அன்னைக்கு அவர் செஞ்சது எல்லாமே தப்பா இருக்கலாம், ரொம்ப தப்புதான். ஆனா அவர் தப்ப சொல்லி உங்க தப்ப மறைக்க முடியாது. இப்போ இங்க உங்களையும் என்னையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைய அவளோட அப்பா, தாத்தா, பாட்டி யார் வேணாலும் விட்டுட்டு போலாம், அம்மா விட்டுட்டு போக கூடாது. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய என்னைக்குமே விட்டுட்டு போக மாட்டா. அப்பாவை பத்தி பேசுனீங்கல்ல, அப்பாவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சண்டையை நீங்க தானே சரி பண்ணீங்க. நான் எப்பயுமே உங்க மேலதானே அதிக பாசம் வச்சிருந்தேன், அப்பாவை விட அதிகமா நேசிச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்னை பத்தி யோசிக்காம அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லைல்ல. யூ நோ வாட், நீங்க அம்மாவே கிடையாது, நீங்க ஒரு ஏமாத்துக்காரி, யூ ஆர் சீட்டர். ஆமா குஷி, நான் உன்னை விட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு மரத்தோட கிளை வெட்டப்பட்டு தனியாகும் போது அந்த கிளைக்கு எந்த அளவுக்கு வலி ஏற்படுமோ அதே அளவுக்கு வலி அந்த மரத்துக்கும் இருக்கும் குஷி. என்னோட வார்த்தையை நம்பு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட உன்னை பத்தி நான் நினைக்காம இருந்ததே இல்ல. ஒரு நிமிஷம் கூட உன் முகம் என்னை விட்டு போனதே கிடையாது. தினம் குஷி, நான் தினம் உன்னை தினம் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன் குஷி. ஓ கம் ஆன், இனி உங்களோட இந்த தேவையில்லாத டைலாக்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நான் பழைய குஷி கிடையாது, நீங்க அப்படியே சுத்தி வலிச்சு பேசுனா மயங்கறதுக்கு. என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி மூவ் ஆன் ஆயிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு புது ஆளை தேடிக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் அவர் கூட குழந்தைய கூட பெத்துக்கிட்டீங்க. அப்பா இல்லனா வேற ஒருத்தர் கூட பரவாயில்ல. You are such a characterless. இங்க பாரு, உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஓ, சாக்லேட். இப்ப இது யாருக்கு வேணும்னு தெரியலையே. யாருக்கு வேணும் இந்த சாக்லேட்? எனக்கும் வேணும். உனக்கு வேணுமா? வேணுமா? வேண்டாமா? சரி, ஓகே, நீங்க என்கிட்ட கொடுங்க. இல்ல, ஒருவேளை இவனுக்கு இது வேண்டானா அப்ப இந்த சாக்லேட்டை எங்க வீட்டு செல்லத்துக்கு தான் கொடுப்பேன். செல்லம், நோ 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 நோ. செல்லம், ஓடி வா, வாங்கிக்கோ, வா சீக்கிரமா வாங்கிக்கோ போ. அட, என்னாச்சு? வேணுமா? இது வேணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஸ்மைல் ஒண்ணு கொடுக்கணும். இந்தா. ஓகே, ஹை ஃபைவ். மோகன், என்னாச்சு? உங்க கையில ஏன் இவ்ளோ காயம் பட்டிருக்கு? அட, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். ஹாய், இதெல்லாம் சகஜம்தான். தேங்க் யூ மிஸ்டர் மோகன். நீங்க எங்க பையனை காப்பாத்திட்டீங்க. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லனா எங்க குழந்தை நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆகாது. பட் ஐம் சாரி, ஆனா இது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், ராதிகா இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. அதாவது முதல்ல அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுல, நான் குழந்தைய கிட்னாப் பண்ண பார்த்தேன்னு. அதான் தேங்காய் வச்சு மண்டையை உடைச்சாங்கல்ல. இதுக்கு என்ன துப்பாக்கியால சுட்டு தள்ளிருப்பாங்க, கண்டிப்பா போட்டு தள்ளிருப்பாங்க இல்ல? ஓஹோ. ஆமா,
மிஸ் ராதிகா எங்க? இங்க தானே இருந்தா. ஐ மீன் நாங்க மீட் பண்ணிட்டோம், டான்ஸ் கூட பண்ணியாச்சு. பட் நான் இன்னும் அவங்க கிட்ட பேசவே இல்லையே. போதும் குஷி, எவ்வளவு மரியாதை தெரியாதவள் ஆயிட்ட நீ. ஏன் இந்த மாதிரி பேசுற நீ என்கிட்ட? முடிஞ்சிருச்சா? என்ன அடிச்சதுக்கு அப்புறம் உன் மனசு ஆறிடுச்சா?